ரீசெண்டாக நம்மளுக்கு மே மாதம் 7th டே அப்போ உங்களுக்கு ஜின்டாமா கொலாபரேஷன் கன்ஃபார்மாக வரும்பா. அந்த ஜின்டாமா கொலாபரேஷனை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூவை பார்த்துடலாமா? நம்மளுக்கு எடுத்த பண்டில்ஸ்லாம் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கையும் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பண்டில் இது தான். சூப்பராகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. எடுக்க போகிறேன். கன்ஃபார்மாக வந்த உடனே எடுத்துடலாம். நம்மளுக்கு அந்த மேலே உள்ள டாப்லாம் பார்த்திங்கனாலே செம்மையாக அந்த முடியெல்லாம் போட்டிருக்கானுங்க. இதுக்கு வந்து எஃபெக்ட்டும் இருக்குது, எஃபெக்ட்லாம் வச்சுருக்கானுங்க. வாடும்போது ஒரு எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்கானுங்க. அதுக்கு அடுத்தது இதுக்கு வந்து ஒரு பிக்சர் தந்திருக்காங்க. இது வந்து எதில் வரும்னா டோக்கன் டவரில் இல்லை, உங்களுக்கு வந்து ரிங் ஈவெண்ட்டில் தான் வருதுப்பா. ஓகேங்களா? மறக்காமல் ரிங் ஈவெண்ட்டில் வரதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன மாற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீ பண்டில்ஸ் இருக்காது. சரிங்களா? ஃப்ரீ பண்டில்ஸ் ஏன் இருக்காது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தான் சொல்லியிருக்காங்க ஃப்ரீ பண்டில்ஸ்லாம் இருக்காதுன்னு. நான் இதில் காணிக்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு ஃபீமேல் பண்டில் காணிக்கிறேன்லப்பா, அந்த ஃபீமேல் பண்டில் வந்து உங்களுக்கு வந்து வரும். இந்த ஃபீமேல் பண்டில் எப்பவும் போல் உங்களுக்கு வந்து இதில் வந்துடும், இந்த லக்கி வீலில் வந்துடும். அந்த லக்கி வீல் உங்களுக்கு வந்து இதில் வந்துடும், அந்த 90% அந்த இதில் வந்துடும். உங்களுக்கு இதில் காணிக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். கன்ஃபார்மாக உங்களுக்கு மே 7 வந்துடும். இந்த பண்டில் வந்து உங்களுக்கு மே 3ஆம் தேதி போல் வந்துடும். இது வந்து ஃப்ரீ பண்டில்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இது வந்து ஃப்ரீ பண்டிலில் தரலையாம். இது வந்து உங்களுக்கு லக்கி வீலில் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாமா? இது அவ்வளோவா நல்லா இல்லை இந்த பண்டில். இது தான் ஃப்ரீயில் விடுவான்னு நினச்சிட்டு இருந்தோம் நம்ம எல்லாருமே. ஆனால் அதுலேயும் மண்ணை மாதிரி அள்ளி போட்டுட்டானுங்க. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இது வந்து பேராஷூட்டு, இது வந்து கன்னு ஸ்கின்னுப்பா. ஏதோ ஒரு வித்தியாசமாக கொடையில் கன்னு ஸ்கின்னு கொண்டு வந்திருக்கானுங்க, ட்ரை பண்ணுறானுங்க ஏதோ. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்தது கன்னு ஸ்கின்னு வந்து கொஞ்சம் பரவாயில்லப்பா. இது என்ன கன்னு ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ வின்செஸ்ட்டு கட்டானாவோட கன்னை பாருங்கள் மக்களே. கட்டானா வந்து மரக்கட்டையில் செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு கட்டானாவோட அதிக ஸ்கின்னே இல்லை, ஒரு எஃபெக்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாம் வந்து ஏதோ மாதிரி நருட்டோவில் விட்ட மாதிரி இருக்குது. ஸ்கூட்டி கொஞ்சம் நல்லா இருக்குப்பா. ஸ்கூட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, அதை வந்து லைக் பண்ணுறேன் லைட்டாக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுப்பா, மேலே தலையில் போடக்கூடிய ஹெல்மெட்டும் கண்ணாடியும் அது வந்து ஏதோ மாதிரி இருக்குது. இது வந்து ஃப்ரீயாக தான் விடுவான். இது வந்து ஏதாவது மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மூலமாக ஃப்ரீயாக விடுவான். நான் சொல்கிற மாதிரி 100% கன்ஃபார்ம். இது கன்ஃபார்மாக வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேண்டுப்பா. இந்த பேண்டு வந்து யாருக்கு பிடிச்சிருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வரும்பா கன்ஃபார்மாக. இதில் எனக்கு பிடிச்சதுன்னா இந்த பண்டில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு இது நான் சொன்னோம்ல ரிங் ஈவெண்ட்டில் தான் வரும்னு, இந்த பண்டிலும் இன்னொரு பண்டிலும் பாருங்கள். இந்த பண்டிலும் ரிங் ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. ஸ்கூட்டி எல்லாம் விட போகிறானுங்க. ஸ்கூட்டி, கண்ணாடி, நெக்ஸ்ட்டு கட்டானா இதெல்லாம் விட தான் போகிறானுங்க. பார்த்துட்டே இருங்க. மே 7th உங்களுக்கு கன்ஃபார்மாக வரும். எல்லோரும் டைமண்டை இப்போவே சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் வாங்க முடியும். வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஸ்கூட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த ஸ்கூட்டி ஸ்கின் வந்து ஃப்ரீயாக விடுவான்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ரிங் ஈவெண்ட்டில் வச்சு கொண்டுட்டானுங்க. நெக்ஸ்ட்டு டைமண்ட்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க, ஒரு 2000 டைமண்ட். ஏன்னா ரிங் ஈவெண்ட் யூனிவர்சல் டோக்கனில் வரதுனால நம்மளுக்கு வந்து 2205 டைமண்ட்லேயே எடுத்துடலாம். நீங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த ஃபீமேல் பண்டில் வந்து அவ்வளோலாம் பிடிக்கலை. ஏன்னா நான் ஃபீமேல் பண்டில் வச்சு விளையாட மாட்டேன்ப்பா. அதனால் நீங்கள் வந்து விளையாடுறவங்களாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மேல் பண்டில் வந்து பார்த்துடலாம். மேல் பண்டில் வந்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கன் ஸ்கின்னை பார்த்துக்கோங்க. இந்த கன் ஸ்கின் கொஞ்சம் நார்மலாக இருக்குப்பா. இவ்வளோ தான் இந்த அப்டேட்டில் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸுக்கும் லைக் பண்ணிக்கோங்கப்பா. தேங்க்யூப்பா.